அட என்னப்பா இது இந்த கடையில அப்பளத்துலலாம் பஜ்ஜி போடுறாங்க. அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் கன்னியாகுமரியில இருக்கிற பள்ளியாடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு கடையில 3 ரூபாய்க்கு பலகாரம் விற்கப்படும் போர்டு எழுதி போட்டுருக்கு. என்னப்பா இது இந்த காலகட்டத்துல 3 ரூபாய்க்கு பலகாரம் விற்கிறாங்களா? என்ன மேட்டர்னு கேட்போனே அந்த பாட்டி கிட்ட கேட்டா, ஆமாப்பா 3 ரூபா தான் பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? சரி போடுங்க போடுங்க, சூடா சாப்பிடுவோம். இந்த கடையில பாட்டி இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க போல டிஷ். நம்ம வீட்டுல பொரிச்சு சாப்பிடுவோம் அப்பளம், அதை எடுத்து பஜ்ஜி மாவுல முக்கி அப்பள பஜ்ஜி விற்கிறாங்க. இதுவும் 3 ரூபா தான். பாத்தீங்களா நம்ம பாட்டியோட கிரியேட்டிவிட்டி. அப்பள பஜ்ஜியை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து ஒரு பெரிய சட்டியில வெள்ளை கலர்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. இது என்னது பாட்டி அப்படின்னு கேட்டா, இது உள்ளி வடைப்பா அப்படின்றாங்க. அது உள்ளி வடையா அப்படின்னா, தம்பி எங்க ஊர்ல உள்ளினா அந்த வெங்காய வடை இருக்குல்ல அதுதான் சொல்லுவோம். சில இடத்துல வெங்காய போண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. சரி இது வெள்ளை கலர்ல இருக்கே பாட்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, நீ போய் உட்காருப்பா சும்மா பொரிச்சு எடுத்துட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல நல்லா பிரவுன் கலர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொன் வரோல வறுத்து அந்த வெங்காய வடையை போட்டுட்டு நல்லா சுட சுட இருக்கிற அந்த அப்பள பஜ்ஜியை எடுத்து 3 பீஸ் பிளேட்ல வச்சு அது கூட இந்த உள்ளி வடை இருக்குல்ல இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்கு தொட்டுக்கியா சட்னியும் கொஞ்சம் ஊத்தி பாட்டி எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இரிப்பா ஆர்வத்துல சாப்பிடாத, எங்க ஊர் ஸ்பெஷல் சுக்காப்பி கொஞ்சம் கொடுக்குறேன், அதை குடிச்சுக்கிட்டே இந்த வடையெல்லாம் சாப்பிடுப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட சுக்காப்பி ஒன்று கொடுத்தாங்க. சரி பாட்டி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்காப்பி எடுத்து ஒரு சிப் அடிச்சு பார்த்தோம் பாருங்க, சும்மா கின்னு இருக்குங்க. சரி அந்த அப்பள வடையை பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா உள்ள சின்ன லேயர்ல அப்பளம் இருந்துச்சு. அதை எடுத்து சட்னி கூட முக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, நார்மல் பஜ்ஜி மாதிரி தான் இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சிருக்காங்களே. நான் கூட இந்த உள்ளி வடை கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும்னு நினைச்சு தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது இதோட டேஸ்ட் வேற லெவலே. வெறும் வெங்காயமும் வெள்ளை கலர்ல ஏதோ மசாலா தான் போட்டிருக்காங்க. ஆனா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. பாட்டி சொன்னது கரெக்ட் தான். சுட சுட வஜ்ஜியும் போண்டாவும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த சுக்காப்பியை குடிக்கிறது அல்டிமேட். சரி பாட்டி டைம் ஆகுது கிளம்புறேன், வரட்டுமா? பில்லி எவ்வளோன்னு சொல்லுங்கன்னா, தம்பி இருப்பா எங்க கடையில இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, ஆம்லேட் பஜ்ஜி எங்கேயாச்சும் சாப்பிட்டு இருக்கியா? நம்ம கடையில இருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு போப்பா அப்படின்றாங்க. பாட்டி பயங்கரமா யோசிப்பாங்க போல, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆம்லேட் பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்டும் பிரமாதமா இருக்குங்க. மக்களே உங்க ஊர்ல இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு கடைலாம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.